காலத்தின் நேரத்தை கணக்கறிந்து செயலாற்றுபவனே மனிதன். வெந்தயத்தை தின்றால் விதி வந்து மாள்பவன் என்று நினைக்காமல் தமிழர்களாகிய நாம் இங்கே ஏன் கூடி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 5 நிலங்களை உள்ளடக்கிய இந்த தமிழக தேசத்திலே குறிஞ்சி நிலத்தோடு தொடர்பு கொண்ட இந்த திருப்பூர் தொகுதியிலே என் முப்பாட்டன் முருகன் குடியிருக்கின்ற என் திசையை நோக்கி நாங்கள் எல்லாம் தமிழ் தேசத்தின் தலைவனாக கொண்டாடுகின்ற மேதகவி பிரபாகரன் அவர்கள் தமிழகத்திலே கால் பதித்த இடங்களிலே திருப்பூரும் ஒன்று என்ற பெருத்த கர்வத்தோடு என்னுடைய வணக்கத்தை இங்கே உருத்தாக்கிக் கொள்கின்றேன். அரசியல் பிழைப்பதற்கு அறம் கூற்றாக முறைசால் பத்தினியை உழுந்தர் ஏற்றுவே ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் என்பதை உருவாக்கி எழுத்துக்களை உருவாக்கி சொற்களை சரமாக்கி ஞான அருள் பிரகாசத்தை பொருளாக்கி யாப்பினை தெளிவாக்கி அணியினை நற்கனியாம் அமைத்து தந்தவர் எழுதுவோர். 2ஆம் நூற்றாண்டே எங்களுக்கு தமிழர்கள் என்றால் யார், தமிழர்களுடைய நிலம் என்ன, நிலம் சார்ந்த தொழில் என்ன, அவர்களுடைய கலை என்ன, பண்பாடு என்ன, கலாச்சாரம் என்ன, வீரம் என்ன, காதல் என்ன, நம்முடைய கனிம வளம், காட்டு வளம், நீர்வளம், நிலவளம் அனைத்தையும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டார்கள். அத்தகைய வளங்களை எல்லாம் கொள்ளையடித்த இந்த திராவிடர்களை எவ்வாறு நாம் கருவறுக்க வேண்டும் என்பதை மட்டுமே இப்போது சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்நிலத்தை ஆண்ட 60 ஆண்டு திராவிட அரசியலுக்கு மாற்றாக நாம் வரவில்லை. இந்த நிலத்தை ஆண்ட திமுக, அண்ணா திமுகவுக்கு மாற்றாக வரவில்லை. நம்முடைய தேசம் அடிமைப்பட்ட காலத்திலிருந்து எவ்வாறெல்லாம் நம் மக்கள் வாழ்ந்தார்கள் என்ற நம்முடைய பண்பாடு, வாழ்வியல், நம்மளுடைய உறவு, இது எல்லாம் இம்மக்களுக்கு போதிக்க வேண்டும். அண்ணன் சிறந்த ஒரு ஆசிரியர். வெறும் அரசியல் மட்டுமே அவர் தொழிலாக எண்ணியிருந்தால் எப்போது இந்த அரசியலை விட்டு விலகி படையெடுக்க சென்றிருப்பார் எம்முடைய அண்ணன் சிந்தமன் சீமான். எங்களுக்கு அவர் சொல்வது ஒன்னே ஒன்றுதான், நிறைவாக கூறி விடைபெறுகிறேன். அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் என்பதை எம்முயிர் சொந்தங்கள் அனைவரும் அறிவோம். இப்பகுதி வாழ் மக்களும் அதை உணருங்கள். நீங்கள் வாக்களிக்கும் போது உங்களுடைய பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் உங்கள் மனதிலே ஏந்துங்கள். 14 வயது பெண் பிள்ளைகளையும் விடமாட்டுகிறான், 60 வயது முதியவரையும் விடமாட்டுகிறான். படிப்பதற்கு போதுமான வசதிகள் இல்லாத ஏழை வீட்டு பிள்ளைகளாகட்டும், எவ்வளவு பணம் கொடுத்தாலும் படிக்க வைக்க முடியும் என்ற பொருளாதாரத்தில் மேம்பட்ட வீட்டு பிள்ளைகளாக இருக்கட்டும், கல்வியும் மருத்துவமும் குடிநீரும் இங்கே வியாபார பொருளாகிவிட்டது. இதை 3 மட்டுமே எம்முடைய நிலத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு இலவசமாக தருவேன் என்று உறுதி கூறுகிறானே எம்முடைய அண்ணன், அவருக்கு அவருடைய சின்னமான விவசாய சின்னத்தில் வாக்களியுங்கள். உங்களுடைய குறைகளை கூறுவதற்கு எங்களோடு களத்தில் நிற்கின்ற எம்முயூர் தலைவன் ஐயா அம்பேத்ராஜன் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களியுங்கள். 2 முறை பாராளுமன்றத்திலே அவருடைய உரத்த குரலை தமிழகத்தை பற்றி பேசி இருக்கின்றார். சற்று சிந்தித்து பாருங்கள். உத்தரப்பிரதேசத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் தன்னுடைய தொப்புள் குறை உறவுகள் வாழ்கின்ற தமிழ் நிலத்தின் மக்களை பற்றி சிந்தித்து தமிழ் மக்களினுடைய குறைகளை பற்றி பேசிய ஒரு தலைவர் இந்த தொகுதிக்கு வேட்பாளராக கிடைக்க பெற்றிருக்கிறார் என்றால் நாங்கள் பெற்ற பாக்கியம், அண்ணன் எங்களுக்கு கொடுத்த வரம். ஆதலால் வருகின்ற தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாய சின்னம். 23 திராவிட அரசியலுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். வாக்கு பெட்டியிலே முதலிடத்தில் இருக்கின்ற விவசாய சின்னத்திற்கு வாக்களித்து ஐயா அம்பேத்ராஜன் அவர்களை நீங்கள் சட்டமன்றத்திற்குள் அனுப்புவீர்கள். ஆனால் எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, உதிரி கட்சி எல்லாம் எதுவுமே இருக்காது. ஐயா மட்டும் தான் உள்ள இருப்பார், எல்லாரும் வெளிநடப்பு. அதனால சற்றும் சிந்திக்காம இப்பகுதி மக்கள் விவசாய சின்னத்தில் வாக்களியுங்கள். கடைசியாக ஒரே ஒரு விடயம், திராவிட மாடல் ஆட்சிக்கு எது சான்றுன்னு கேட்டீங்கன்னாக்கா, மாம்பாக்கம் தலைவரை என்னெல்லாம் பழி சொல்லி அவர் அந்த பதவியில் இருந்து விலக்க முடியும் என்று திமுக திட்டம் போட்டு வெளியேற்றியதோ அதை போன்று அவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள். அவர் எந்த கட்சியில வேணா பயணிக்கிட்ட மாம்பாக்க தலைவர் ஒரு சக மனிதனாக மனித நேயத்தோடு சொல்ற கருத்தை சிந்தித்து பாருங்க. அதனால திராவிட அரசியலுக்கு உங்களுடைய வாக்கா இல்ல கொள்கையோ கோட்பாடையோ சொல்லி அடுத்த தலைமுறை பிள்ளைகளை நேசிக்கிற எங்களுக்கு வாக்கா என்று சிந்தித்து வருகின்ற 23 விவசாய சின்னத்தில் வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.